அன்பிற்கினிய நேயர்களே, அன்பானவர்களே, இந்த கருத்து உண்மையா இல்லையா என்பதை நீங்கள் பதிவில் தாருங்கள். அதை அன்போடு ஏற்றுக்கொள்கிறேன். கணவன் மனைவி நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இங்க சண்டை யாருனாலும் வரும் தெரியுமா? சம்பந்தி அம்மாளுக்கு சண்டை வரும். இவங்க பெரியவங்களுக்குள்ளார ஒரு சின்ன சண்டை வரும். இந்த பெரியவங்க சண்டையை கொண்டு வந்து இது பொண்ணு கிட்ட சொல்றது, பையன்கிட்ட சொல்றது, அவங்க வேச்சை இவங்க அப்பா அம்மா வேச்சைக்கு தட்ட முடியலன்னு கேட்கறது, இவங்க 2 பேரும் சேர்ந்து பிழைக்கிறது விட்டு போட்டு இவங்களுக்குள்ளார சண்டை போட்டு குடும்பம் பிரிஞ்சு போன குடும்பம் தான் இன்று உலகத்தில், தமிழகத்தில், அதில் நம்ம உலகத்தில் ஏராளம் இருக்கு. அப்ப இதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், கல்யாணம் வச்சு கணவன் மனைவி மட்டும் குலதெய்வத்து கோயிலுக்கு கூட்டிட்டு போகக்கூடாது. கல்யாணம் வச்சு அந்த சம்பந்தி வீட்டை, அதாவது ஆண் வீட்டார் பெண் வீட்டார் அனைவரையும் அழைத்துட்டு போய் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு, அது கிடா வெட்டுற சாமியாக இருந்தால் கிடா கூட வெட்டி சாமி கும்பிட்டு அந்த இறைவனிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும் 2 குடும்பம் சேர்ந்து. அதோட நிற்காது, இந்த பெண்ணுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும். பெண்ணுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கு. இந்த குலதெய்வத்தினுடைய ஆலயத்துக்கு ஆண் வீட்டார் புற கூட்டிட்டு போய் அங்கேயே போய், ஏன்னா குலதெய்வம் மட்டும் இல்லை, அங்கே முன்னோர்கள் முதியோர்கள் எல்லா ஆத்மா அங்கே தான் இருக்குது. அப்போ அங்கே போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கி இருவரும் இணைந்து சாமி கும்பிட்டா இந்த டைவர்ஸு, இந்த பிரச்சனை எதுவும் வராது.